7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவில் கால் வைத்துள்ளார். அவர் சென்ற அதே நாளில் அடுத்தடுத்து வெளியான முக்கிய அறிவிப்புகள் தான் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நடந்தது என்ன பார்க்கலாம். சீனாவின் தியான்ஜிங் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்க 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்ற பிரதமர் மோடிக்கு அங்குள்ள விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் இந்தியா சீனா உறவு வலுவடைவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அப்போது பேசிய சீன அதிபர் ஜி ஜின்பிங், சீனாவும் இந்தியாவும் பண்டைய நாகரிகங்கள் கொண்ட நாடுகளாகும். இரு நாட்டு மக்களின் வாழ்வை மேம்படுத்துதல், வளரும் நாடுகளின் ஒற்றுமை, மனித சமூகத்தின் முன்னேற்றம் உள்ளிட்ட பலவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் என கூறினார். அது மட்டுமின்றி இந்தியாவும் சீனாவும் நட்பு உறவுகளை கொண்ட நபர்களாகவும் ஒருவருக்கொருவர் வெற்றி பெற உதவும் கூட்டாளிகளாக இருப்போம் என ஜின்பிங் கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, கடந்த ஆண்டு ரஷ்யாவின் கசானில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் முக்கிய விவாதங்களை நடத்தினோம். அதற்கு பிறகு சீனா இந்தியா உறவுகள் நேர்மையான திசையில் சென்று கொண்டிருக்கின்றன. எல்லையில் போர் நிறுத்தத்திற்கு பிறகு அமைதியான சூழல் உருவாக்கப்பட்டது என கூறினார். அது மட்டுமின்றி இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கப்படும் என அறிவித்தார். கொரோனா பெருந்தொற்று மற்றும் எல்லை பிரச்சினை உள்ளிட்ட பல காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்த விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், இரு நாடுகளும் பத்திரிகையாளர்களை தங்களது நாடுகளில் தங்கி செய்தி சேகரிக்க அனுமதிக்கப்படும் எனவும் பிரதமர் மோடி கூறினார். இரு நாட்டு தலைவர்களின் பேச்சு இந்தியா சீனா உறவு மேலும் வலுவடைய வைத்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது.